சிலர் சொல்கிறது கேள்விப்பட்டு இருப்பீங்க, தேவதூதர் எங்களோடு கூட வந்து இட்லி சாப்பிட்டாங்க, அல்லது தேவதூதரில் வைத்து அநேக பொய் கட்டு கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அப்படி கேள்விப்படும் போது நடக்கிற பிரச்சனை என்னென்னா, உண்மையிலேயே தேவதூதர்கள் இப்பொழுது கிரியை செய்வதை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்பாமல் போயிடுகிறோம். இப்படி இவர்கள் பொய் சொல்லுகிறதுனால இனி வருகிற ஜென்ரேஷன் என்ன செய்கிறது என்றால், இப்பொழுது கர்த்தர் தேவதூதர் மூலமாக கிரியை செய்கிறது கூட நம்ம நம்பாமல் போய்விடுகிறோம். இவங்க இப்படி பொய் சொல்கிறாங்களே, அப்போ உண்மை நடந்தால் கூட இல்லைன்ற அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் காணப்படுகிறது. ஆகவே தான் எது உண்மை, தேவதூதர்கள் இப்பொழுதும் கிரியை செய்கிறார்களா, அப்படி கிரியை செய்கிறார்கள் என்றால் என்ன அதற்கு ஆதாரம் என்று சில காரியங்களை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். தேவ பிள்ளைகளே, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் தேவதூதர்கள் மனுஷரோடு கூட வந்து பேசுகிறதையும் மனுஷரோடு கூட இருக்கிற தொடர்புகளையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் தேவதூதர்களை நம்ம பார்க்குறோம். அடுத்தது சபைகளிலும் கூட தேவதூதருடைய செயல்களை நம்ம பார்க்குறோம். நம்ம பேதுரை பார்க்கும்போது கூட, கொர்நேலியை பார்க்கும்போது கூட அவர்களோடு கூட தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க, கனெக்ஷனில் இருந்தாங்க. பவுலோடு கூட தேவதூதர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார், கனெக்ஷனில் இருக்கிறார். அதே போல் சில பரிசுத்தவான்கள் இந்த காலகட்டத்திலையும் நம்ம தேவதூதர்களை பார்த்ததாக அநேக சாட்சிகளை கேட்கிறோம். சபைகளிலும் அநேக விசுவாசிகள் பார்த்திருக்கிறார்கள். ஊழியர்களுக்கும் தேவதூதர்கள் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மை. யாரோ ஒருவர் பொய் பேசும்போதோ எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதே போல் நினைக்கக்கூடாது. இப்பொழுது முக்கியமானது, இப்பொழுது இருக்கிற வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையில் எப்படி தேவதூதர்கள் கிரியை செய்தார்கள். 1856 டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போதோ, இவர் ஊழியத்தை பிடிக்காதவன். அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இவங்க மேலே கோபமுள்ள ஒரு தலைவன், ஒரு காட்டுவாசி, ஜனங்களை திரட்டி கொண்டு டேவிட் லிவிங்ஸ்டனை கொல்ல வேண்டும், கூட இருக்கிறவங்களை சேர்த்து அழிக்க வேண்டும் என்ற ஒரு பிளான் செய்கிறான். அந்த நேரத்தில் கூட்டமாக இவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே எல்லா ஜனங்களையும் மத்தியான வேளையில் அவன் கூட்டிட்டு சாயங்காலம் இருட்டுகிற நேரத்தில் எல்லோரும் சாகடிக்க வேண்டும் என்று இவன் காத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது தான் டேவிட் லிவிங்ஸ்டன் இதை அறிந்து மிகவும் பயந்து அவர் உடனே டைரியில் எழுதியிருக்கிறாரு. பயத்தோட இது போல சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் டைரியில் எழுதியிருக்காரு. அந்த டைரி கிடச்சி அதை படித்தவங்க அவர் பயத்தோடு தான் இதை எழுதியிருக்காருன்னு ஹேண்ட் ரைட்டிங் வைத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. சரிங்க, அப்படி எழுதி மிகவும் துக்கத்தோடு அவர் இருக்கும்பொழுதே ஒரு சத்தம் அவருக்கு கேட்டதான், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. இந்த வார்த்தை கிடைச்சதுமே இவருக்கு சொல்ல முடியாத ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு தைரியம் வந்தது. இவர்கள் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கடந்து வீட்டுக்கு வராங்க. ஒரு தீமையும் ஒரு பிரச்சனையும் நடக்கல. சில நாட்கள் கழிந்த பிறகு இந்த கேங் லீடர், இந்த காட்டுவாசி தலைவன் இருக்காம பாருங்க, கொல்ல வந்தவன், அவன் கிறிஸ்துக்குள்ளாக வருகிறான். அப்படி கிறிஸ்துக்குள்ளே வரும்போது டேவிட் லிவிங்ஸ்டன் சிரித்து அவரை பார்த்து கேட்டாராம், என்னை கொல்ல வந்தீங்களே அந்த இரவு, ஏன் கொல்லாமல் போயிட்டீங்க, எங்களெல்லாம் சாகடிக்கணும்னு பிளானில் தானே நீங்கள் வந்தீங்க அப்படின் போதோ, அதற்கு அந்த ரட்சிக்கப்பட்ட தலைவன் அவன் சொன்னானா, நாங்கள் சாகடிக்கணும்னு தான் எங்களுடைய பிளான், மத்தியானத்திலிருந்து இரவாக நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் 47 சோல்ஜருங்களை பட்டயத்தோடு கூட நிற்க வைத்திருந்தீங்களே, அதை பார்த்துட்டு அவர்களை மேற்கொள்ள முடியாதுன்னு நாங்கள் போயிட்டோம். டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அதை நம்பவே முடியல, தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. இப்பொழுது ஸ்காட்லாண்டுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் வருகிறார். நடந்த சம்பவம், இவர் ஊழியத்திற்கு ஸ்பான்சர் பண்ண சபை, அது இவரை தாங்குகிற சபை. அதில் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவர் கண்ணீரோடு கூட சாட்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது. ஓடி போய் ஒரு சகோதரன் தன்னுடைய டைரி எடுத்துகிட்டு சபையில் கொடுக்கிறார். அந்த டைரியில் இப்படியாக எழுந்திருந்தது, அதே ஜனவரி 14, 1856 அந்த தேதியில் இந்த இன்சிடென்ட் நடக்கிற அந்த வேலையில் சபையாக 47 பேர் வந்தாங்களாம் டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக ஜபிக்க. அது அந்த டைரியில் எழுதப்பட்டு இருந்தது. அப்பொழுது தான் பாஸ்டர் சொன்னாராம் கண்ணீரோடு கூட, இந்த ஜபத்தை கேட்டு, சபை ஜபித்த அந்த ஜபத்தை கேட்டு டேவிட் லிவிங்ஸ்டனை பாதுகாக்க, ஜனங்களை பாதுகாக்க கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். தேவ ஜனமே, இதுபோல எண்ணற்ற அற்புதங்கள் இன்றும் சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் அதுபோல் அற்புதம் நடந்திருந்தால், நீங்கள் ஆராதிக்கும் போது தேவ தூதர்களை அப்படி நீங்கள் கண்டு இருந்தால், அல்லது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று நீங்கள் தேடி போகிறீங்க, அப்பொழுது
யாரோ ஒரு அறியப்படாத நபர் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கான். ஏதோ ஒரு விதத்தில் தேவதூதர்கள் நம்மோடு கூட இடைப்பட்டு இருப்பார்கள். அது போல் ஒரு சாட்சி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேவதூதர்கள் இன்றும் கிரியை செய்கிறார்கள். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை குறித்து பேசுங்க. ஆமென்.